வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நிலவு ஒளி வீசும் இரவு நேரத்தில் வேலை முடித்துவிட்டு புகழ் வர பாண்டியும் அப்போதுதான் வெளியே சுற்றிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். திருமணத்திற்கு பிறகு சகோதரர்கள் இருவரும் நேரடியாக பார்த்து கொள்ள, என்ன பாண்டி, டூர் எல்லாம் எப்படி இருந்தது என புகழ் சகஜமாக கேட்கவும், பாண்டியோ அவனை முறைத்துவிட்டு ஏதும் பேசாமல் உள்ளே சென்றான். புது இடம், புது வாழ்க்கை, மனம் நிறைய குழப்பம் என இவற்றில் மூழ்கி இருந்த பூரணிக்கு புகழின் குரல் கேட்டதும் உடலில் ஒரு அதிர்வு தோன்ற, நாள் முழுவதும் யோசித்து எடுத்த முடிவை செயல்படுத்தும் வேகத்துடன் அவனது வரவை எதிர்பார்த்து அறைக்குள் காத்திருந்தாள். நினைத்த வாழ்க்கை கிடைத்துவிட நித்தமும் பட்ட வேதனைகள் பனித்துளியாக மறைந்துவிடும், மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து நிற்கும் என்ற மனக்கோட்டை சரிந்து விழ சிறு நெருடல் பெரும் நெருப்பாக மாறியது. அதன் தணலில் அவனும் வெந்து அவளையும் வாட்ட பக்குவமாய் பதியம் போட்டு விண்ணும் மண்ணும் தாலாட்ட மலரும் மல்லிகை மலரை அக்னி குண்டத்தில் பதியமிட்டு மலர்ந்திடு என்றால் எப்படி சாத்தியம்? நான் வைத்த மலர் அக்னியிலும் மலரும் என உறுதியாக சொல்கிறான் அவன். அவனது நம்பிக்கை ஜெயிக்குமா இல்லை பொய்க்குமா? நிலவுக்கு காத்திருக்கும் வானம் போல அவன் வரவை எதிர்பார்த்து இவள் அமர்ந்திருக்க, ஆனால் அவனும் சாப்பிட்டு முடித்ததும் பாண்டியின் அறையை நோக்கி சென்றவன் அவனை சமாதானப்படுத்திவிட்டு வெகு நேரம் கழித்துத்தான் வெளியே வந்தான். அதற்குள் பூரணியோ உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கிவிட்டாள். உள்ளே நுழைந்தவன் கட்டிலின் கீழே அமர்ந்தவாறு அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவன், நல்ல வேளை இன்னைக்கு தப்பிச்சோம், தூங்கிட்டா என மனதிற்குள் நினைத்தபடி அவள் அருகில் சென்று அவளை தூக்குவதற்கு கைகளை கொண்டு செல்ல, அவளோ சற்று நெளியவும் அப்படியே நின்றவன். இப்போ ஏதாவது செஞ்சு கண்ணை திறந்தா அவ்வளோதான், இப்படியே தூங்கட்டும் என சொல்லிக்கொண்டே தலையணை மட்டும் எடுத்து அருகில் வைத்து மெல்ல கீழே படுக்க வைத்தான். பின்னர் அவனும் உடை மாற்றிவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியின் அருகில் அமர்ந்தவன் அவளது முகத்தை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். அவளது முகத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் ரசித்து கொண்டே வந்தவன், இங்க பாரு, பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நேத்து எப்படியெல்லாம் பேசிட்டா. பூசணி குட்டி, உனக்கு இவ்வளோ கோபம் வருமா? கோபத்துல முகம் சிவக்குது, மூக்கு வெடைக்குது என கொஞ்சலாக அவள் மூக்கை ஒற்றை விரலால் லேசாக வருடியபடி சொன்னவன், நான் வெளியே போகணுமா? உனக்கு ரொம்ப கொழுப்பிடி. எங்க மாமனை சோறு போட்டு வளர்க்க சொன்னா கொழுப்பா போட்டு வளர்த்திருக்கான், அதான் வாய் இந்த அளவு நீளுது என சொல்லியபடியே அவள் இதழ்களுக்கு விரலை கொண்டு வந்தவன், இந்த வாய்க்கு சரியான பூட்டு என சொல்லி நிறுத்தியவன் அவள் இதழ் ஸ்பரிசத்தில் மனம் சற்று தடுமாற மெதுவாக இதழ்களில் விரல்களால் கோலமிட, அவளோ சு என்ற சத்தத்துடன் இதழ்களை சுழிக்க, அவன் உடலோ சிலிர்க்க, ஐயோ கொல்றாளே என முனகியவன் வேகமாக அங்கிருந்து விரலை நகர்த்தியவன், இருடி, இதுக்கு சீக்கிரமாவே பூட்டு போடுற என இரக்கமாக சொன்னவன் சட்டென்று அந்த மனநிலை மாறி முகத்தில் ஒரு இறுக்கம் தோன்ற, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கணும், உன்னோட சுகம் துக்கம் எல்லாமுமா நான் மட்டுமே இருக்கணும், நீ கனவுலையும் நினைக்காத வாழ்க்கைய நான் உனக்கு கொடுக்கணும்னு நிறைய நினைச்சிருந்தேன்டி. ஆனா எல்லாத்தையும் உன்னோட அவசர புத்தியினால செதைச்சிட்டியே. ஆசையா உன்னை அணைக்கவும் முடியாம அதே சமயத்துல வெறுக்கவும் முடியாம தவிக்கிறேன்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியும் கண்ணம்மா. நான் நேத்து கேட்டது உன்னை எந்த அளவுக்கு ரணப்படுத்தி இருக்கும்னு. ஆனா நான் பட்ட வேதனையை விட நீ இப்ப படுறது கடுகளவுதான் என தன் மனதில் உள்ளதையெல்லாம் அவளிடம் கொட்டி கொண்டிருந்தவன், சீக்கிரம் நீயும் நானும் ஒன்று சேரணும் பூரணி என சொல்லியபடி அவள் கைகளை எடுத்து நெஞ்சில் வைத்தவன் அப்படியே சுவரில் சாய்ந்து கண் மூட சிறிது நேரத்தில் உறங்கியும் போனான்.
மறுநாள் காலை ஏதோ சத்தம் கேட்க விழிப்பு வர கண்களை திறந்து பார்த்த பூரணி இரவு விளக்கின் வெளிச்சத்தில் தான் கீழே படுத்திருப்பது தெரிய யோசித்தவள். பின்னர் புகழுக்காக காத்திருந்து அப்படியே உறங்கிவிட்டோம் போல இருக்கு. அச்சோ, நிறைய பேசணும்னு இருந்த, இன்னியோட இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னு நினைச்சிருந்தேன். எப்படி இப்படி தூங்குன என புலம்பிக் கொண்டே, அப்போ அந்த உறங்கட்டா மேல படுத்திருக்கானா, என்ன கீழே தள்ளிட்டு என அந்த நேரத்திலும் புகழை கரித்து கொட்டி கொண்டே எழ முயற்சிக்க, ஆனால் அவள் கைகள் நகர மறுத்தன. அவள் வேகமாக திரும்பி பார்க்க, அங்கே அவள் தலைக்கு மேலே அவன் வயிற்று பகுதி இருக்க அரணாக சுருண்டு அவள் கைகளை பிடித்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான் புகழ். சற்று நேரம் அவளுக்கு ஏதும் புரியவில்லை. திரு திருவென முழித்தபடி அப்படியே பார்த்து கொண்டிருந்தவள் அதற்குள், ஆத்தா, பால்காரன் வந்திருக்கானுங்க என்ற சத்தம் கேட்கவும், நேற்று பேச்சியம்மாள் சொன்ன வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வரவும், அச்சோ, இன்னைக்கு லேட்டா போனோம், அவ்வளவுதான் என நினைத்தபடி வேகமாக எழ முயன்றாள். அவளது கை அசைவில் விழித்து கொண்ட புகழும் என்னவென்று வேகமாக எழுந்து அமர்ந்தான். இருவரும் அருகருகே அமர்ந்திருக்க, ஒருவரை ஒருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டிருக்க, கலைந்த கேசமும் மாசற்ற அவளது முகமும் அவனது மனதில் அச்சாக பதிந்தன. சீத்த இருடா வர, இவன் ஒருத்தன் விடிய காத்தால ரவுஸ் போட்டுக்கிட்டு என்ற பேச்சியம்மாவின் குரல் கேட்கவும் மோன நிலை கலைந்த பூரணி அவனை முறைத்து கொண்டே, நீங்க என்ன நினைச்சிட்டு என வேகமாக பேச ஆரம்பிக்க, வேண்டாம் பூரணி, இப்பதான் தூங்கி எழுந்துச்சிருக்கோம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை கெடுத்துடாத ப்ளீஸ் என அவள் பேசுவதற்கு முன் அவன் தடுத்துவிட, அவளோ என்ன சொல்வது என தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்னர் புகழ் எழுந்து வயலுக்கு கிளம்ப தயாராக, பூரணியும் காலை கடன்களை முடித்துவிட்டு தயாராக கூடத்துக்கு வந்தாள். தொழுவத்தில் பால்காரர்கள் பால் பீச்ச அதை பார்த்து கொண்டு நின்றிருந்தார் பேச்சியம்மாள். 10 மாடுகளுக்கு மேல் இருப்பதால் 4-5 பால்காரர்களே வந்து பால் பீச்சி கொண்டு செல்வார்கள். அப்போது, ஏனுங்காத்தா, அவனுக்கு கண்ணாலம் பண்ணிட்டீங்க, இனி இந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க அக்கடான்னு உட்கார வேண்டியது தானே, இன்னும் ஏன் நீங்களே எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்று பால் பீச்சி கொண்டே ஒருவர் கேட்க, என்னடா பண்றது, பெரியவனும் பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயுது இன்னியும் உழைச்சு களைச்சு போய் வரான், சின்னவன் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான், எனக்கு என்னடா வேலை, குத்துக்கல்லாட்டம் நல்லாத்தானே இருக்கேன், உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும் வேலை செய்யணும்டா என சொல்லிக்கொண்டே, டே காத்தமுத்து என்றபடி அவன் அருகில் சென்றவர், ஏண்டா இப்படித்தான் பால் அளப்பியா, உழக்குல ஊத்துறது பாதி, உன் பாத்திரத்துல ஊத்துறது முக்காவாசி, நீ முதல்ல எழுந்துரு, நான் அளக்கிறேன் என அவர் சத்தம் போடவும், என்னாத்தா நீங்க, ஏற்கனவே உங்க மாட்டுப்பால் தண்ணி மாதிரி இருக்கு, அதான் சிதற ஊத்தும் போது பாத்திரத்துல சிந்திடுது என அவன் சமாளிக்கவும், ஏண்டா இருட்டு வீட்டுக்குள்ள போனாலும் திருட்டு கை நிக்காதுன்னு சொல்லுவாங்க, நீ எடகட்டி பாலை ஊத்தி போட்டு எங்க வீட்டு பாலை குறை சொல்றியா, கேட்டுப்பாரு, ஊருக்குள்ள போய் சொல்லிப்பாரு, யாரும் நம்ப மாட்டாங்க, நீ எங்கிட்ட சட்டம் பேசுறியா என ஆரம்பிக்கவும், என்னம்மா இந்த நேரத்துல என்ன சத்தம் என்றபடி அங்க வந்தான் புகழ். இல்ல தம்பி, இவன் பால் அளக்கிறது சரியில்லை, முதல்ல இவனை நிப்பாட்டு என அவன் மேல் குற்ற பத்திரிகை வாசிக்க, விடுங்கம்மா, புள்ள குட்டிக்காரர் பொழைச்சிட்டு போறார், என்னன்னே எதுவா இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கங்க, ஏமாத்த கூடாது என்றவன், சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போங்க என்றான் புகழ். இப்படியே விட்டுத்தான் இவங்க நல்லா தோக்கு கண்டுகிட்டாங்க, எல்லாரும் லிட்டர் 40 சொன்னா நீ 30 சொல்ற, அதான் இவனுக்கு இந்த வேலை பண்றானுங்க என அவர் முனகவும், அதற்குள் சத்தம் கேட்டு பூரணியும் அங்கு வந்து நின்றாள். அவள் வந்ததும் பால் பீச்சுபவர்கள் அதை விடுத்து அவளை பார்க்க, அப்போது, இவங்க தான் தம்பி சம்சாரங்களா என ஒருவர் கேட்கவும், ஆமா மண்ணே, பேரு பூரணி என புகழ் அறிமுகப்படுத்தினான். நீங்க தானே தம்பி, கண்ணாலத்துக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை, அதான் கேட்டோம் என அவர் சொல்லவும், இல்லனே, நாள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதான் யாருக்கும் சொல்ல முடியல என சமாளித்தவன், இனி இங்கதானே இருக்க போறா என சொல்லிவிட்டு,
அப்புறம் அந்த செவலக்காலை 2 நாளா சரியில்லை, கொஞ்சம் நோவு மாதிரி தெரியுது, உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, பார்த்து சொல்லிட்டு போங்கண்ணே, ஏதாவது பிரச்சனைன்னா வைத்தியரை வந்து பார்க்க சொல்லலாம் என பேச்சை மாற்றினான் புகழ். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க இங்கு காத்தமுத்து பேச்சு அம்மாவிடம், அப்புறம் என்னத்தா மருமக வந்துட்டாப்படி, இனி உங்களுக்கு வேலை இல்லை, நிம்மதியா இருக்கலாம், இருக்கிற இடத்துக்கே எல்லாம் வந்துடும் என சிரித்து கொண்டே கிண்டலாக சொல்லவும், வித்தாரக்கள்ளி விறகுடிக்கு போனாளாம், கத்தாழ முள்ளு கொத்தோட ஏறிச்சாம் என தனது இழுவையை ஆரம்பித்தவர், போடா பொழப்பத்தவனே, அழுதழுது பெத்தாலும் அவங்க தான் பெக்கணும், செத்தாலும் பொழைச்சாலும் நம்ம வேலைய நாம தான் செய்யணும், பேச வந்துட்டான் பேச்சு, வந்த சொல்லிய முடிச்சிட்டு முதல்ல கிளம்பு என முகத்தை சுழித்து கொண்டு வெடுக்கென சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் பேச்சியம்மாள். இங்கு பூரணியோ ஏதும் பேசாமல் அப்படியே நிற்க, அந்த பால்காரர்களோ அவளையும் புகழையும் மாறி மாறி பார்க்க, புகழோ அதை கண்டு கொள்ளாமல், சரி அண்ண, நீங்க முடிச்சிட்டு பூரணி கிட்ட கணக்கு கொடுத்துட்டு கிளம்புங்க, எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி அங்கிருந்து நகர்ந்தவன் சற்று தூரம் சென்று மீண்டும் திரும்பி வந்து, ஆமா நீ டீ குடிப்பியா, நம்ம வீட்டுல அது மட்டும்தான் இருக்கு, வேற ஏதும் இல்ல, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி வேணும்னா சொல்லு, வரும்போது வாங்கியார என பூரணியிடம் அக்கறையாக கேட்கவும், ஏற்கனவே இவர்களுக்கு முன்னால் பேச்சியம்மாள் பேசியதில் அவள் கடுப்புடன் இருக்க, அதற்கு ஏற்றாற்போல புகழும் அதற்கு மறுப்பு சொல்லாமல் இருந்துவிட்டு இப்போது இப்படி கேட்டதும், பூச்சி மருந்து வேணும், அதை வாங்கிட்டு வாங்க என்று கோபமாக சொன்னாள். முதலில் புரியாமல் தலையாட்டிய புகழ் பின்னர் என்னது என்றபடி அவளை பார்க்க, அவளோ அவனை முறைத்தபடி திரும்பி வீட்டிற்குள் சென்றாள். ஆஹா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாளா, டேய் புகழ், உன் நிலைமை ரொம்ப திட்னாட்டந்தா என மனசுக்குள் சொல்லி கொண்டவன் பேச்சியம்மாள் பேசியது புகழுக்கும் சற்று மன வருத்தம்தான். ஆனால் அவன் வந்த நாளே பூரணியை சமாளிக்க அவர்தான் சரியான ஆள் என்று முடிவு செய்திருந்தான். அதனால் தான் அவன் பூரணி முன்னால் அவரை ஏதும் சொல்லவில்லை. ஆனால் இதை பற்றி அம்மாவிடம் பேச வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். அதற்குள் பால்காரர்கள் கிளம்பவும் அவர்களுக்கு கணக்கை பார்த்து கொடுத்துவிட்டு அவனும் வயலுக்கு புறப்பட்டான். இங்க பூரணியோ வீட்டிற்குள் சென்றவள் என்ன வேலை பார்ப்பது என தெரியாமல் முழித்து கொண்டு நின்றாள். அவளை பார்த்ததும், இப்படி வெறுமனே நின்னுகிட்டு இருந்தா எப்படி, முதல்ல போய் குளிச்சுட்டு வாசல்ல மொழிவி கோலத்தை போடு, புதுசா வாங்கி இருக்கிற சீம மாட்டுக்கு தீவனத்தை போட்டு தண்ணி காட்டு, அப்படியே கிழக்கால நல்ல தண்ணி கிணறு இருக்கு, போய் 4 குடம் எடுத்துட்டு வந்தீனா ஓலையை பத்த வைக்கலாம், அதை விட்டு போட்டு இப்படி நின்னா எல்லாம் நம்ம கையை தேடி வருமா என்ன என படபடவென பேச்சியம்மாள் அவருடைய பாணியில் வேலையை சொல்லவும், பாதி புரிந்தும் புரியாத நிலையில் சரி என்றபடி தலையை ஆட்டிக்கொண்டே அவர் சொன்ன வேலையை செய்ய சென்றவள். புது இடம், புது வேலை, கொஞ்சம் தடுமாறி போனாள் பூரணி. அவர்கள் வீட்டில் இந்த வேலையெல்லாம் மணியம்மை பார்த்து கொள்வார். பூரணிக்கு துணி துவைக்கும் வேலை மற்றும் வீடு துடைக்கும் வேலை மட்டும்தான் இருக்கும். அதற்கும் மாணிக்கம் திட்டுவார். சின்ன பொண்ண ஏன் சிரமப்படுத்துற என்பார். அதனால் இந்த வேலைகளை பார்த்து இருக்காளே தவிர செய்ததில்லை. இங்கு செய்வதற்குள் அவள் களைத்து போனாள். மாட்டு தொழுவத்திற்கு சென்று மாட்டுக்கு தண்ணீர் காட்ட இழுத்து கட்ட புது மாடு இவளை பார்த்ததும் கொஞ்சம் மிரள, இவளோ, ஏய் எதுக்கு இப்படி மிரள்ற, இந்த வீட்டு ஆளுங்களை விட நான் நல்லா பார்த்துக்குவேன் என அதனுடன் அவள் பேச்சுவார்த்தை நடத்த, ஆனால் அதுவோ அது புரியாமல் மா மா என சத்தம் போடவும், ஏய் இங்க பாரு, இப்ப எதுக்கு கத்தி ஊற கூட்டுற, ஏற்கனவே இந்த அம்மா சாமி ஆட்டம் ஆடும், இதுல நீ வேற இப்படி கத்துனா அப்புறம் வந்து பேய் ஆட்டம் ஆடும், சொல்லிட்டேன், கத்தாம நான் சொல்றத கேளு என பேசிக்கொண்டே அதை இழுத்து கட்ட முயற்சிக்க, அது போடும் சத்தத்தில், என்னம்மா பண்றீங்க, ஏன் மாடு இப்படி கத்திட்டு இருக்கு என்றபடி தூக்கம் கலைந்த எரிச்சலில் தொழுவத்திற்கு வந்தான் பாண்டி. அவனை கண்டதும் பூரணி மாட்டை விட்டுவிட்டு அப்படியே நின்றாள். அதற்குள் மாடு மேலும் கத்த, அவனோ முகத்தை சுழித்தபடி, என்ன பண்ணிட்டு இருக்க என சொல்லிவிட்டு, இருக்கீங்க
என்றவன், எதுக்கு இப்ப மாட்டோட மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? அந்த கயித்தை கொஞ்சம் லூசா விடுங்க. இப்படி பிடிச்சு இழுத்தா கத்தாம என்ன பண்ணும்? இது கூட தெரியாதா என அருகில் வந்து கயிறை வாங்கியவன் அதை லாவகமாக பிடித்து கட்டினான். அவளோ முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டு, தெரிஞ்சா ஏன் இப்படி பண்றோம்? பெருசா சொல்ல வந்துட்டான். இவன் என்னமோ மாடு கட்டுறதுல மாஸ்டர் டிகிரி வாங்கின மாதிரி பேசுறான் என வாய்க்குள் முனக, மாட்டை கட்டிவிட்டு நிமிர்ந்தவன் அவள் வாய் முணுமுணுப்பதை பார்த்ததும், இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சா செய்யுங்க, இல்ல செய்ய தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு செய்ய சொல்லுங்க. புது மாடு கட்டுறது கொஞ்சம் சிரமம், புரிஞ்சுதா என அதிகார தோரணையில் சொன்னவன், உங்களுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? சைக்கிள்ல காத்து பிடுங்கிறது, அடுத்தவன் பொருளை எப்படி ஆட்டைய போடுறது, அதெல்லாம் தான் தெரியும் என நக்கலாக சொல்லிவிட்டு நகர, அப்போது என்று மருது வரவும் பூரணிக்கு வெட்கமாக போய்விட்டது. கோபத்துடன் அவன் பக்கம் திரும்பி, டேய் லொடுக்கு பாண்டி, என்னை கண்டா பயந்து நடுங்கிட்டு இருந்த, இப்ப எனக்கே நீ சொல்லித்தரையா? எனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட, இருடா உனக்கு வைக்கிற ஆப்பு என மனதிற்குள் சூளுரைத்து கொண்டே வீட்டிற்குள் சென்றாள். அவள் நுழையவும் அங்கு பேச்சியம்மாள், ஏண்டா சின்னவனே, நான் அம்பிட்டு சொன்னேன், காது கொடுத்து கேட்கல. இப்போ உங்க அண்ணன் சொன்ன உடனே துரை சமாதானமாயிட்டாராக்கும் என அவன் கையில் டீயை கொடுத்தவாறு கேட்கவும், பாண்டியோ, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அண்ணனோட இழகுன மனசை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்க. பாவம் அண்ணன், ஆனாலும் நான் அந்த ஆள் கூட பேச மாட்டேன் சொல்லிப்புட்டேன் என சொல்லவும், யாருக்குமே இதுல விருப்பம் இல்லதாண்டா, ஆனா சூழ்நிலை, வேற வழி இல்லை என பேச்சியம்மாவும் தகுமானம் சொல்ல, என்னம்மா சூழ்நிலை, நீயும் அண்ணன மாதிரியே பேசுற, அந்த ஆள் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கான் என சொல்லிக்கொண்டே டீ குடித்து விட்டு எழுந்தவன் வாயிற்படியில் பூரணியை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக தன் அறைக்குள் சென்று விட்டான். அதுவரை எதையும் நினைக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தவள் அவன் தன் பிறந்த வீட்டை பற்றி பேசியது மனதிற்கு கஷ்டமாக இருக்க வேகமாக அறைக்கு சென்றவள் அங்கு தலையணை எடுத்து மடியில் வைத்து கொண்டு, என்னமோ இவங்க அண்ணன் ரொம்ப நல்லவனாட்டமோ, நாக்கு தான் ஏமாத்தி கண்ணாலம் பண்ணிட்ட மாதிரியும் பேசுறான். இவன் குடும்பம்தான் ஃப்ராடு, எங்க அப்பத்தா அப்பாவும் சொல்லிச்சு இது ஒரு ஃப்ராடு குடும்பம்னு, எல்லாம் என்னாலதான் என சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தவள் அதன் பின் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அதற்குள்ளேயே முடங்கிக் கொண்டாள். சிறிது நேரத்தில், அத்தே அத்தே என்ன பண்றீங்க என்றபடி வந்தாள் கனகா. வாடிமா, இந்த நேரத்துல எங்க இந்த பக்கம், ஏன் உன் மாமியார் ஊர்ல இல்லையா என திண்ணையில் உட்கார்ந்து அரிசி புடைத்து கொண்டே அவர் கேட்கவும், அவங்க இன்னைக்கு களப்புடுங்கிற வேலை இருக்குன்னு வெள்ளனே வயலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ரேஷன் கடையில சீனி போடுறாங்களாம், அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்த என்றவள், எங்க புது பொண்ணு வெளியில காணோம், உள்ள வேலையா இருக்காளா என கேட்கவும், ஏண்டி இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு வந்து அக்கடான்னு உட்கார்றேன், சொல்லுவார கண்டா விலகிப்போ, சுடுகாட்ட கண்டா தூரப்போன்னு நானே பேசாம இருந்தாலும் என் வாயை புடுங்கிறதுக்குனே கிளம்பி வரீங்களா என்று அவரது இழுவையை ஆரம்பிக்கவும், கனகமோ, ஒரு பேச்சுக்கு கேட்டா இது என்ன இந்த அத்தை இந்த இழுவை இழுக்குது, பாவம் அந்த புள்ள என மனதில் நினைத்தபடி, நீங்க என்ன செய்றீங்க, அதான் என் தங்கச்சி வந்துட்டாள்ல, அவ எல்லா வேலையும் செய்யறா, நீங்க சிவனேன்னு திண்ணையில் உட்கார வேண்டியது தானே என்று அவள் சமாளிக்க, உன் தங்கச்சி தானே, உன்ன மாதிரி தானே இருப்பா, காலையில கொஞ்சம் வேலை சொன்னேன், செஞ்சுட்டு அந்த ரூம்குள்ள போனவதான் இன்னும் வெளியே வரல, அங்க அப்படி என்னதான் இருக்கோ தெரியல, போ நீயே போய் கேளு, எனக்கு சோலி இருக்குது, உன் கூட பேசமெல்லாம் நேரம் இல்லை என்றபடி தன் வேலையை தொடர்ந்தார் பேச்சியம்மாள். பூரணி, ஏ புள்ள பூரணி என்றபடி அறையின் முன் சென்று கதவை தட்டினாள் கனகா. சத்தம் கேட்டதும், இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இது வேற என சலித்தபடி பூரணி வந்து கதவை திறக்க அவளை இடித்து கொண்டு உள்ளே வந்தாள் கனகா. என்ன பூரணி, வெளியே வரவே மாட்டேங்கிற, நானும் நேத்து நீ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்த, உன்னை காணோம், அதான் இப்ப பார்த்துட்டு போகலாம்னு வந்த, அப்புறம் நேத்து ராத்திரி எல்லாம் எப்படி என ஒரு மாதிரி சொல்லி சிரிக்க பூரணியோ கடுப்பாகி போனவள், இங்க பாருங்கக்கா, எனக்கு பேச நேரம் இல்லை, வேலை இருக்கு என சொல்லிக்கொண்டே நகர முற்பட, சரி சரி, நான் ஏதும் கேட்கல என அவளை பிடித்து நிறுத்தியவள், பூரணி
உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அது என்னமோ தெரியல புள்ள, உன்னை பார்த்த உடனேயே எனக்கு பிடிச்சு போச்சு. எனக்கும் 4 தங்கச்சிங்க இருக்காங்க. அதனால எங்க அப்ப எனக்கு சீக்கிரமா கண்ணாலத்தை பண்ணிட்டாரு. 15 வயசுல கண்ணாலம். சொன்னப்போனா உன்னை விட 1-2 வயசு தான் அதிகம் இருக்கும் எனக்கும். கண்ணாலம் பண்ணிட்டு வரும்போது நானும் உன்ன மாதிரி தான் ஒண்ணுமே தெரியாம வந்தேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன் என சொல்லி கொண்டு இருக்கும் போதே, ஆமாம்டி, ஒண்ணுமே தெரியாதவதான் 4 வருஷத்துல 3 புள்ள பெத்தியாக்கும் என கேட்டுக்கொண்டே அறையின் முன் நின்ற பேச்சியம்மாள், சரி சரி, கொஞ்ச நேரம் இவளோட பேசிட்டு அங்க மாராய் பேத்திக்கு ஏதோ வயிற்று கடுப்பு நீவனம்னு சொன்னாங்க. எண்ணெய் போட்டு நீவிட்டு வரேன். அப்புறம் அங்க அடுப்புல பாசிப்பருப்பு பாயசம் வச்சிருக்க, 2 பேரும் சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன் என சொல்லிவிட்டு சென்றார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என கனகா சந்தோஷமாக சொல்லிக்கொண்டே பூரணியை பார்க்க அவளோ எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சில வினாடிகள் அவள் முகத்தையே பார்த்த கனகா பின்னர் மெதுவாக அவள் தோளில் கை வைத்து, ஏன் புள்ள முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு, அத்தை ஏதாவது திட்டினாங்களா என கேட்கவும் சட்டென்று முகத்தை மாற்றிக்கொண்ட பூரணி, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அவங்க ஏதும் சொல்லல, எனக்குத்தான் அது என தடுமாறியவள், கொஞ்சம் தலைவலி அதான் என சமாளிக்க கனகாவோ, இங்க பாரு புள்ள, நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் உன்னை என் கூட பிறந்த பொறப்பாத்தான் நினைக்கிற. அந்த உரிமையில சொல்றேன். பொண்ணா பிறந்துட்டா எல்லாருக்கும் இதுதான் புள்ள நிலைமை. பிறந்த வீடு கொஞ்ச காலத்துக்கு தான், அப்புறம் நமக்கெல்லாம் வாக்கப்பட்டு வந்த வீடுதான். முதல்ல கஷ்டமாத்தான் இருக்கும், ஆனா போக போக பழகிடும். மனசு தேத்திக்க புள்ள. உன் மாமியாரு தான் வாய் கடுசு, ஆனா புகழு தம்பி ரொம்ப நல்லவரு. ஆள் தான் பார்க்க கருப்பண்ணசாமி மாதிரி வாட்ட சாட்டமா மொரட்ட ஆளா இருக்கும், ஆனா பழக தங்கமான குணம்னு என்ற மாமா அடிக்கடி சொல்லுவாரு. சின்ன வயசுலயே இவ்வளோ பொறுப்பா இருக்கிற ஆளு ஊருக்குள்ளேயே புகழ் மட்டும்தான். இந்த குடும்பமே புகழனாலதான் தலையெடுத்து நிக்குது அப்படின்னு சொல்லுவாரு என அவளின் மனநிலம் புரியாமல் புகழின் பெருமையை சொல்லி கொண்டிருக்க பூரணியோ என்ன பேசுவது என தெரியாமல், அப்புறம்க்கா உங்க வீடு எங்க இருக்கு என பேச்சை மாற்றவும், அட உனக்கு தெரியாதா, இந்தா உன்ற வீட்டுக்கு ஒட்டுன மதில் எங்களுது. எங்க மாமனாரும் உங்க மாமனாரும் சேர்ந்து இடம் வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்க என சொன்னவள், அப்புறம் இங்க வா, இந்த பக்கம் நம்ம முத்தம்மா வீடு, அந்த பக்கம் கருப்பாயி அண்ணி வீடு, நமக்கு பங்காளி முறைதான் என சில மணி நேரத்திற்குள் அந்த ஊரை பற்றி பல விஷயங்களை கனகா சொல்ல மனதில் இருந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்து அவளுடன் பேச்சில் ஐக்கியமானாள் பூரணி. சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தவர்கள், சரி பூரணி, என்ற மாமியார் வர்றதுக்குள்ள நான் சோறு பொங்கலைன்னா அப்புறம் சட்டியில என்ன போட்டு எங்க மாமியார் தாளிச்சுடும், நான் வாரேன் என வேக வேகமாக கிளம்ப, ஓ உங்க மாமியாரும் இப்படித்தானா என பூரணி கேட்கவும், மாமியாருனாவே பெரும்பாலும் இப்படித்தான் பூரணி, ஆனா என்ற மாமா என் மேல உசுரா வச்சிருக்கார். எனக்கும் எங்க மாமான்னா உசுறு, அவருக்காக எதுவும் தாங்கிக்கலாம் என அவள் வெட்கத்துடன் சிரித்து கொண்டே சிறு பிள்ளை போல் சொல்லவும் அவளின் வெள்ளந்தியான மனதை கண்டு வியந்து நின்றாள் பூரணி. கனகா கிளம்ப வீட்டிற்குள் வந்த பூரணிக்கு மனசு லேசாக இருப்பது போல் தோன்றியது. படபடவென பேசினாலும் கனகாவின் கள்ளம் கபடமில்லாத அன்பு அவளுக்கு பிடித்திருந்தது. ஏனோ இந்த நேரத்தில் சாந்தி மணி இருவரின் நினைவும் அவளுக்கு வர, இந்த பிள்ளைங்க தான் என்ன மறந்துடுச்சுங்க, போங்கடி, எனக்கு இங்க ஒரு கூட்டாளி கிடைச்சிட்டாங்க என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவள் அழக மச்சான பத்தி கேட்டு வரேன்னு போனவங்க ஏன் வரல என அப்போதுதான் அழகன் நினைப்பு வந்தது. அச்சோ, அழக மச்சான நாம மறந்தே போயிட்டோம், எங்க நினைக்க விட்டுதுங்க இதுங்க என பொறுமையவள், ஆம் அதுவும் உண்மைதான், பேச்சியம்மாவின் பேச்சை கேட்டாலே அவள் உடல் நடுங்கும். அதை பற்றி சில மணி நேரம் புலம்ப அதற்குள் புகழ் பற்றிய பேச்சு வந்தால் அவனை பற்றி திட்டிக்கொண்டே இருக்க, மேலும் பாண்டி கண்ணில் தட்டுப்படாமல் மறைந்து நடக்க போக வர என அவள் நினைவு முழுவதும் புகழ், பேச்சியம்மாள், பாண்டி மூவருமே நிறைந்திருந்தனர். அழகனின் நினைவு வரவும்
கண்ணால முடிஞ்சது மச்சானுக்கு தெரியுமா தெரியாதா என நினைவுகள் அங்கே செல்ல யோசித்து கொண்டே நடுக்கூடத்தில் அவள் நின்றிருக்க, அப்போது வீட்டிற்குள் நுழைந்த புகழ் அவள் நடுக்கூடத்தில் நிற்பதை பார்த்தவன், என்னாச்சு, எதுக்கு இப்படி நிக்கிறா? அம்மணிக்கு அறைக்குள்ள இருந்து வெளியே வர்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? டேய் புகழ், நீ நினைச்சது சீக்கிரம் நடக்க போகுதுடா என நினைத்து கொண்டே மனதில் மகிழ்ச்சியுடன் அருகில் வந்தவன், என்ன பூரணி, எதை பிடிக்க இவ்ளோ யோசனை, அதுவும் நடுக்கூடத்துல நின்னுக்கிட்டு என கேட்டதும் அவளோ அதே மனநிலையில், இல்ல அழகன் மச்சானுக்கு கண்ணாலம் என சொல்லிக்கொண்டே திரும்பியவள் புகழின் சிரித்த முகம் பார்த்ததும் அவனை அங்கு எதிர்பார்க்காததால் திகைத்து நின்றாள். புகழோ அவள் சொன்னதை கேட்டதும் முகம் மாறிவிட, அருகில் நின்றவன் வேகமாக திரும்பி அறைக்குள் சென்று வினாடிக்குள் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தவன், மா மா என சத்தமாக அழைக்கவும், அத்தை வெளியே போயிருக்காங்க என பூரணி மெல்லிய குரலில் சொல்ல, அவனோ அவள் பக்கம் திரும்பாமல் வேகமாக வெளியே சென்றவன், டேய் மருது, நான் ஈரோடு வரைக்கும் போயிட்டு வரேன், அம்மா வந்தா சொல்லிடு என இல்லாத மருதிடம் தகவல் சொல்லிவிட்டு வண்டி எடுக்க, பூரணியோ அவன் செயல்கள் எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள். புகழுக்கு ஈரோட்டில் கொஞ்சம் வேலை இருப்பதால் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு உடை மாற்றிவிட்டு செல்லலாம் என்று நினைத்துத்தான் வந்தான். மகிழ்ச்சியுடன் அவள் அருகில் வந்தவன் அவளது பதிலை கேட்டதும் முகம் மாறிவிட்டது. ஆனால் பூரணியோ இதை உணராமல், இவன் எதுக்கு வந்தா, இப்ப எதுக்கு இவ்ளோ கோபமா போறா என குழம்பிக் கொண்டிருக்க, அவள் சொன்ன பதிலே காரணம் என்பதை பாவம் அறியவில்லை. ஏனெனில் அவனை அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்ச்சியில் இருந்தவள் அவன் கேட்டதும் மனதில் நினைத்து கொண்டிருந்த வார்த்தை வெளியே வந்துவிட்டது. அது என்ன என்பதை கூட அவள் உணரவில்லை. அதற்குள் அவன் வேகமாக உள்ளே செல்லவும் கவனம் அவன் பக்கம் திரும்பிவிட்டது. அதனால் அவனது செயலுக்கான காரணம் புரியாமல், இவன் எப்பவும் இப்படித்தான் ஓரங்கொட்டா என திட்டிக்கொண்டே அறைக்குள் சென்றாள். வீட்டிற்கு வந்த பேச்சியம்மாள் சமையல் அறைக்குள் நுழைந்ததும், ஆகாது மாமியா, கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு பழமொழி சொன்னது சரியாத்தான் இருக்கு. புதுசா கண்ணாலமான பொண்ணுன்னு பாயசம் செஞ்சு வச்சா அதை தொட்டு கூட பார்க்கல என பேசவும் தான் அவர் சொல்லி சென்ற பாயசம் பூரணிக்கு நினைவுக்கு வர, அச்சோ சொல்லிட்டு போனாங்க, நம்ம அக்கா கூட பேசிட்டே மறந்துட்டோமே என நினைத்தவள் மெதுவாக சமையல் அறையில் வந்து நின்றவள், அது பேசிட்டு இருந்தோம் அப்படியே என வார்த்தைகளை இழுத்து சொல்லவும் ஏனோ பேச்சியம்மாவின் கோபம் குறைந்து, சரி இந்தா இப்ப குடி என அவர் ஊற்றி கொடுக்கவும் அவள் வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர, அதற்குள் அவர், மருது பெரியவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனானா என கேட்கவும், இல்ல ஏதோ ஈரோட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் என அவள் பதில் சொன்னாள். அப்படியா, வீட்டுக்கு வந்துட்டு தான் போனானா? அப்படின்னு சாப்பிடத்தான் வந்திருப்பான். அவன் பசி வேற தாங்க மாட்டானே, நான் தான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேனே, இவனுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம், நீ எதுக்கு சாப்பிடாம போக விட்ட என அவர் படபடவென பேசவும் அப்போதுதான் அவன் சாப்பிடாமல் சென்றது அவளுக்கு உரைக்க, இல்லத்த நான் என அவள் தடுமாறவும், அவன் எப்பவும் இப்படித்தான், வேலைன்னு வந்துட்டா சாப்பாட்டை மறந்துடுவான், எப்ப வருவான்னு தெரியல, வெளியில சாப்பிடுறானா இல்லையோ, வந்தவன் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போக எவ்வளவு நேரம் ஆயிட போகுது, இப்படி வெறும் வயித்தோட போயிருக்கானே என பெத்த மனம் புலம்பவும் ஏனோ முதலாக பூரணிக்கு மனதில் லேசான குற்ற உணர்ச்சி எழுந்தது. ஆலமரத்தின் அழகான கூட்டிற்குள் புது வரவாய் ஒரு வண்ணப்பறவை, தன் இனம்தான் என்றாலும் ஏனோ ஒன்ற முடியாமல் மனம் தடுமாறி நிற்கின்றது அந்த பறவை. யதார்த்தங்கள் புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள சிறு தயக்கம். சோடிப்பறவையோ தனது நேசத்தை மோசம் செய்ததாக எண்ணி அதனுடன் ஊடல் கொள்ள, உண்மை அன்புகள் ஊமையாய் ஓய்வெடுக்க, கானில் நீராய் கோபம் கண்ணை மறைக்க, பேசி தீர்க்க வேண்டியதை மனதின் உள்ளே பொறுமி தீர்த்தால் காலம் கரையுமே தவிர நேசம் வெளிப்படாது. அதை இவர்கள் உணர்வார்களா? குறும்புத்தனம் அதிகம் என்றாலும் குணத்தில் மணியம்மையின் வளர்ப்பு பூரணியிடம் அப்படியே இருந்தது. வீட்டிற்கு வந்தவர்களை சாப்பிடாமல் அனுப்ப மாட்டார் மணியம்மை. மகள்களுக்கும் அதையே கற்றுக் கொடுத்திருந்தார். அதனாலோ என்னமோ பேச்சியம்மாள் புகழ் சாப்பிடாமல் சென்றதை பற்றி புலம்பியதும்
பூரணிக்கு ஏதோ குற்றம் செய்த உணர்வு ஏற்பட்டது. அச்சோ, நான் ஒரு சிரிக்கி, வந்த மனுஷனை சாப்பிடுங்கன்னு சொல்லாம விட்டுப்புட்டேன் என அறைக்குள் உட்கார்ந்து தனக்கு தானே புலம்பிக் கொண்டிருந்தவள், அட, நான் தான் சொல்லல, இந்த ஒரங்குட்டானுக்கு புத்தி எங்க போச்சு? அவனாவது போட்டு சாப்பிட்டு போயிருக்கலாம். கிடக்கட்டும், என்கிட்ட முறைச்சுக்கிட்டு போனான்ல, பட்னி கிடக்கட்டும் என அவன் மேலேயே கோபத்தை திருப்பியவள் பின்னர் மீண்டும், அச்சோ, அத்தை சொன்ன மாதிரி சாப்பிட்டானோ என்னமோ தெரியலையே, துரை வேற பசி தாங்க மாட்டாராமா. பள்ளிக்கூடம் படிக்கும்போது அந்த நாயர் டீக்கடையில உட்கார்ந்து போண்டாவா மொக்குவான். இப்ப என்ன கேடு, திங்க வேண்டியது தானே என அவனை திட்டிக் கொண்டே கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். மதியம் பேச்சியம்மாள் அவளை சாப்பிட அழைக்க அவளோ மறுக்க, உடனே அவர் தனது இழுவையை ஆரம்பிக்கவும் வேகமாக 2 வாய் அள்ளி போட்டு கொண்டு வந்து அமர்ந்தாள். பொழுது சாயும் நேரத்தில் கனகா கோவிலுக்கு அவளை அழைக்க அவள் நாளை வருவதாக சொல்லி மறுத்துவிட்டாள். இரவு நேரமாக ஆக ஏனோ கண்கள் வாசலை நோக்கியே இருக்க அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். இரவு உணவிற்கும் பேச்சியம்மாள் அழைக்கவும் அவள் வேண்டாம் என சொல்ல அவர் அவளை முறைக்கவும், இல்ல, அது அவங்க வரட்டும், சாப்பிட்டுக்கிறேன் என சொல்லவும் அவர் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. இரவு வெகு நேரத்திற்கு பிறகு புகழ் வீட்டிற்கு வந்தான். அவன் உள்ளே நுழையவும் வாசலில் காத்திருந்த பேச்சி, என்ன தம்பி, இவ்வளவு நேரமாச்சு, போன சோலி நல்லபடியா முடிஞ்சதா என கேட்கவும், அதெல்லாம் நல்லபடியாத்தான் முடிஞ்சதுமா. இப்ப நெல்லில ஏதோ புது ரகம் வந்திருக்காம், அதுக்கான கூட்டம்தான் நடந்தது. நம்ம தெக்கால காட்டுல நெல்லு போடலாம்னு இருக்கேன், அதான் போயிட்டு வந்த என்றான். பார்த்து செய் தம்பி, பருவ மழை வேற தப்பி கிடக்கு, நீ பாட்டுக்கு விதைச்சு போட்டு அப்புறம் விசனப்பட்டு கிடக்காத என அனுபவஸ்தராக அவர் சொல்லவும், சரிம்மா, நான் ராசு சித்தப்பாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் என்றவன், ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைங்க, இதோ வந்துடுறேன் என சட்டை பட்டனை கழற்றி கொண்டே அறைக்குள் நுழைய, அங்கு தலையணையிடம் புலம்பிக் கொண்டிருந்தவள் அவன் அறைக்குள் நுழைந்ததும் அவன் முகத்தை பார்க்க அவனோ கண்டு கொள்ளாமல் திரும்பி தனது வேலையை பார்க்க வேகமாக அவன் முன் வந்தவள், இங்க பாருங்க, மதியம் வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டுட்டு போக மாட்டீங்களா? நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு சாப்பிடாம போயிட்டீங்க, உங்க அம்மா என்ன பிடிச்சு திட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே இருக்கேன்னா என கோபமாக ஆரம்பித்து புலம்பலாக சொல்லி முடிக்க, திருமணமான இந்த 3 நாட்களில் முதலாக அவனை அவள் உரிமையோடு திட்டிக் கொண்டிருக்க, அவனோ முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தன்னுடைய வேலையை தொடர்ந்தான். கோபமாகவும் வேகமாகவும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் மட்டுமே பேசிக்கொண்டிருக்க, அவனோ அமைதியாக இருக்கவும் சுறுசுறுவென கோபம் தலைக்கேற பசியில் என்ன பேசுகிறோம் என தெரியாமல், நீங்க என்ன பெரிய இவரா என வார்த்தையை சொல்ல முடியாமல் தடுமாறியவள், அது இங்க ஒருத்தி கேட்டுக்கிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு இப்படியே நின்னா எப்படி? கேக்குறவளை பார்த்தா கேனை மாதிரி தெரியுதா? உங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும் என அவள் ஆத்திரத்தில் பொறிந்து தள்ளி கொண்டிருந்தாள். அவனோ ச்சு என உதட்டை சுழித்தவாறு, நீ எதுக்கு எனக்காக கவலைப்படுற? நான் எப்படி கிடந்தா உனக்கு என்ன என கேலி குரலில் கேட்டுக்கொண்டே அவளை சட்டை பண்ணாமல் அங்கிருந்து நகரவும் அவன் அவளை மதிக்காமல் பேச பேச அவளுக்கு கோபம் அதிகமாக, ஏன் சொல்ல மாட்டீங்க? தப்புதான், நீங்க சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடாம போனா எனக்கு என்ன, நான் என அவள் பேச்சை விடாமல் தொடர, அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தவன் அவள் கைகளை பிடித்து இழுத்து அவன் முன் நிறுத்தி, ஆமாம்டி, உனக்கு என்ன, நான் எப்படி போனா உனக்கு என்ன, உனக்கு நானா முக்கியம்? அந்த பேங்க்காரன் தானே முக்கியம், அவனைத்தானே நீ நினைச்சு கவலைப்படுவ, என்ன எதுக்கு நினைக்கிற என அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் கோபம் எல்லாம் முகத்தில் கொந்தளிக்க அவன் வேகமாக பேச, இதை எதிர்பார்க்காத பூரணி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவள், என்ன ஒளறீங்க என தடுமாற்றத்துடன் கேட்டவள். மேலும் அவன் கோபத்தின் வேகம் அவளை பிடித்திருந்த பிடியில் தெரிய, கையை விடுங்க, வலிக்குது என முனகியவள், நீங்க என்ன சொல்றீங்க என மீண்டும் கேட்டாள். அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிற நீ, இன்னும் தாலியில இருக்கிற மஞ்சள் கூட காயல, அதுக்குள்ள உனக்கு அந்த அழகன் மச்சான் நினைப்பா என அவன் ஆத்திரத்துடன் கேட்கவும் அதுவரை அவனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தவள் பேச்சை நிறுத்தி,
நிதானமாக அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ கூண்டில் அடைப்பட்ட புலி போல கண்களில் கோபக்கனலோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். இப்போ நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? இப்ப சொன்ன வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுதான் சொன்னீங்களா என அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசியவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழுத்தமாக ஆணி அடித்தாற்போல் இருக்க ஏனோ அது அவனை பாதிக்க, ஆனாலும் கோபம் குறையாத நிலையில், ஆமாம்டி தெரிஞ்சுதான் சொன்னேன். தாலி கட்டி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள புருஷனை பத்தி நினைப்பில்ல, ஆனா கண்டவனை பத்தி நினைச்சிட்டு இருக்க என அவன் மேலும் வார்த்தைகளை கொட்ட, ஐயோ அசிங்கமா பேசாதீங்க என சொல்லும் போதே அவள் உடல் நடுங்க. இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டாம்னு. யாரு கேட்டா? என்னமோ பெரிய உத்தம புத்திரன் நல்லவன் அப்படின்னு என அவள் ஆரம்பிக்கவும் புகழுக்கு கோபம் எல்லை மீற, அப்போ என்ன கல்யாணம் பண்ணது உனக்கு அவ்வளோ வேதனையா இருக்கா? எப்ப கேட்டாலும் இதையே சொல்ற என கோபமாக பேசினாலும் அந்த குரலில் வருத்தம் இழையோட அவளோ சட்டென்று, ஆமா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் விரும்பி உங்களை கல்யாணம் பண்ணல என அழுத்தமாக சொன்னாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.